ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி தீபாவளி நோன்பு. காலையில் ஏஞ்சோடனே குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு அரிசி ஊற போட்டு அதை அரைச்சிட்டு வெள்ளத்தில் பாகு காய்ச்சி கம்பி பதம் வர மாதிரி காய்ச்சி அப்புறம் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலை பார்ப்பேன். நான் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைக்கிறதுனால ஃபஸ்ட்டு லிக்விடாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் நேரம் வைக்கும் போது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். மாவு பார்க்குறதுக்கு நல்லா திக்காக ஆகிட்டுருக்குது. எவ்வளோ லிக்விடாக இருந்தது பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆகும்போது அது ஊறி அப்சர்வ் பண்ணிக்கும் வாட்டர் எல்லாம். ஸோ கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போது. இது ட்ரையல் அதிரசம். இது ஒன்று மட்டும் போட்டு பார்த்துட்டு உடையலை அப்படின்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாகிடும். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மீதியெல்லாம் போட்டு எடுத்துப்பேன். என்ன கரெக்டாக சூடாக இருந்ததுன்னா நீங்கள் போட்ட உடனே ஒரு 2 செகண்ட்ஸில் அதிரசம் உப்பி மேலே வரணும். என்னோடது இன்னும் கொஞ்சம் காஞ்சிருக்கணும் என்னன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு அதிரசம் இப்போது உப்பி மேலே வந்துருச்சு. டக்குன்னு பரட்டி விட்டுறணும். ஃபஸ்ட் அதிரசம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வந்துருச்சு. கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் ஆனதுனால இப்போ நம்ம 21 அதிரசம் போட ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லாவே கெட்டியாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சமாக உருண்டை எடுத்து அதை தட்டிட்டு நம்ம போட்டு அதிரசம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நோம்புக்கு தேவையான அதிரசம் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஒரு 5 எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கேன். தேவையான அழகான ஷேப் இருக்கிற 21 எடுத்து நோம்பு தட்டில் வச்சுட்டு மீதி நம்ம நார்மலாக யார் வேணால் சாப்பிட்டுக்கலாம். இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணும். அதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி கோயிலில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அழகாக ரெடி ஆகிட்டு 2 ஃபோட்டோ வீட்டில் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயாச்சு. இதுதான் என்னோடய நோம்பு தட்டு. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் வெளியில் அழகாக எடுத்து ரெடியாக வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். ஐயர் அங்கே கேதார கௌரி அம்மனுக்கு பூஜை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணோன்னாலே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் இங்கே எல்லோரும் அவங்கவுங்க ஓனாக அந்த பூஜை பண்ணும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் எந்த வருஷமும் மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலில் தான் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. பூஜை ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ ஐயர் ஒவ்வொருத்தவங்களோட இடத்துக்கும் தேங்காய் உடச்சி கொடுத்துருவாங்க. கௌரி அம்மாவுக்கு தீபாராதனை காட்டிட்டு ஒவ்வொருத்தவங்க ப்ளேஸ்க்கும் தீபாராதனை இண்டிவிஜுவலாக காட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நோம்பு கயிறை எடுத்துகிட்டு போய் அம்மன் காரடியில் வச்சு எடுத்த பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். இதோடு எங்களோட தீபாவளி நோம்பு ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் காப்பு கயிறை கட்டிட்டு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிடுவோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். See you all in next video. அது வரையும் bye bye. ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி தீபாவளி நோன்பு.